சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். சர்வதேச அரசியலில் புவிசார் அரசியல் என்ற சொல் எப்போதெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஹார்முஸ் ஜலசந்தி என்ற பெயரும் தவிர்க்க முடியாமல் இடம்பெறும். இன்று ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இந்த ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் உலக பொருளாதாரத்தின் அஸ்திவாரத்தையே ஆட்டி படைத்துள்ளது. என்ன நடந்தது? வாருங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். ஏவுகணைகளால் சிதைக்கப்படும் நகரங்களை விட அமைதியாக முடக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு கடல் வழிப்பாதை உலகிற்கு விடுக்கப் போகும் பொருளாதார அச்சுறுத்தல் மிகப்பெரியது. மத்திய கிழக்கில் அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே வெடித்துள்ள நேரடி மோதல் இப்போது உலகின் மிக முக்கியமான நெருக்கடி புள்ளியான ஹார்முஸ் ஜலசந்தியை எட்டியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் மறைவு குறித்த செய்திகளுக்கு மத்தியில் ஈரான் தனது கடைசி புகலிடமாக இந்த ஜலசந்தியை முடக்கி உள்ளது. இது வெறும் ஒரு கடல்வழி பாதையின் மூடல் அல்ல, மாறாக உலக பொருளாதாரத்தின் சுவாச குழாய் நசுக்கப்படுவதற்கு சமமாகும். வளைகுடா நாடுகளை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் ஒரு குறுகிய நீர்ப்பாதையே ஹார்முஸ் ஜலசந்தி. ஓமன் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள இது சுமார் 50 கிலோமீட்டர் அகலமும் கப்பல்கள் பயணிப்பதற்கு ஏதுவான மிக குறைந்த ஆழத்தையும் கொண்டது. உலகின் கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 5இல் 1 பங்கு இந்த ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. அதாவது உலகிற்கு தேவையான எரிசக்தியின் சுவாச குழாய் இதுதான். சவுதி அரேபியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு இதுவே முதன்மையான வழியாகும். அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் பியூரி மற்றும் இஸ்ரேலின் ஆபரேஷன் ட்ரோரிங் லயன் ஆகிய அதிரடி தாக்குதல்கள் ஈரானின் இராணுவ கட்டமைப்பை நிலைகுலைய செய்துள்ளன. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது இறுதி ஆயுதமான ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தை கையில் எடுத்துள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல் படை பல ஆண்டுகளாகவே இந்த ஜலசந்தியில் தனது கடற்படை பலத்தை நிலைநிறுத்தியுள்ளது. இங்குள்ள ஹார்முஸ், கெஷ்ம் மற்றும் லாரக் போன்ற தீவுகள் ஈரானுக்கு தேவையான கண்காணிப்பு வசதிகளை வழங்குகின்றன. எங்களுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாவிட்டால் உலகையே இருளில் தள்ளுவோம் என்ற ஈரானின் நீண்டகால எச்சரிக்கை இப்போது நிஜமாகியுள்ளது. பொருளாதார வல்லுநர்களின் கணிப்புப்படி ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையாக முடக்கப்பட்டால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $110 முதல் $130 வரை எகிரக்கூடும். தற்போது நாளொன்றுக்கு 20 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இந்த வழியாக செல்கிறது. இதற்கு மாற்றாக சவுதி மற்றும் அமீரகத்திடம் உள்ள குழாய் வழி போக்குவரத்து திட்டங்களால் வரும் 2.6 மில்லியன் பீப்பாய்களை மட்டுமே கையாள முடியும். இந்த பாரிய இடைவெளி சர்வதேச சந்தையில் ஒரு பெரிய தட்டுப்பாட்டை உருவாக்கும். எரிபொருள் விலை உயர்வு என்பது பெட்ரோல் நிலையங்களுடன் நிற்பதில்லை. இது போக்குவரத்து செலவை அதிகரித்து உணவுப் பொருட்கள் முதல் மின்னணு சாதனங்கள் வரை அனைத்தின் விலையையும் உயர்த்தும். குறிப்பாக ஆசிய சந்தைகளான இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் ஆகியவை இந்த ஜலசந்தியை 80% நம்பியுள்ளதால் ஆசிய பொருளாதாரம் பெரும் மந்த நிலையை சந்திக்கலாம். கடலிலேயே தேங்கி நிற்கும் எண்ணெய் கப்பல்கள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் மனிதாபிமான நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. ஈரானின் 24 மாகாணங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மனிதாபிமான உதவிகள் வந்து சேருவதற்கும் இந்த கடல் வழி முடக்கம் தடையாக உள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் இந்த முடக்கத்தை உடைக்க இராணுவ ரீதியாக முயன்றால் அது ஒரு முழு அளவிலான உலக போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா மற்றும் சீனா எச்சரித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை போன்ற வளரும் நாடுகள் தங்களது எரிசக்தி தேவையில் 70% மேல் இறக்குமதியையே நம்பியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படும் என்பது இந்த நாடுகளின் அந்நிய செலாவணி கையிருப்பை கரைத்து பொருளாதார வீழ்ச்சிக்கு வித்திடும். ஏற்கனவே இலங்கையில் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஜலசந்தி முடக்கம் நீடித்தால் ரேஷன் முறையில் எரிபொருள் விநியோகம் செய்யும் நிலைக்கு நாடுகள் தள்ளப்படலாம். ஹார்முஸ் ஜலசந்தி என்பது வெறும் ஒரு கடல் வழி பாதை அல்ல, அது நவீன நாகரிகத்தின் உயிர் நாடி. இதனை மூடுவது என்பது உலகையே இருண்ட காலத்திற்குள் தள்ளுவதற்கு சமம். அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டணி மற்றும் ஈரானிய தலைமை ஆகிய இரண்டும் தங்களது இராணுவ பிடிவாதத்தை தளர்த்தி பேச்சுவார்த்தை மூலம் இந்த முடக்கத்தை நீக்க முன்வர வேண்டும். இல்லையெனில் ஏவுகணைகளால் ஏற்படும் உயிர் சேதத்தை விட பொருளாதார முடக்கத்தால் ஏற்படும் பசி மற்றும் வறுமை அதிக உயிர்களை பறிக்கும். உலகம் இப்போது ஒரு மெல்லிய நூலிலையில்
பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நூலிலையின் முடிச்சு ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுவது என்பது ஒரு நாட்டின் வெற்றி அல்லது தோல்வி அல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்தின் பொருளாதார தோல்வியாகும். ஏவுகணைகளால் கொல்லப்படும் வீரர்களை விட பொருளாதார முடக்கத்தால் பசியால் வாடும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட்டு ஐநா பாதுகாப்பு சபையின் மூலம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த உயிர் நாடியை திறக்க வேண்டும். இல்லையெனில் நவீன உலகம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் இருண்ட காலத்தை நோக்கி தள்ளப்படும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.